Hello friends, welcome to BGM Digital Audios. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4K Android amplifier with 4K display inbuilt பண்ண ஒரு Dolby DOLBY amplifier தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம BGM Digital Audios சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆம்போட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சிஸ்டமா ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Android சிஸ்டமா ரன் ஆகும். 4K வீடியோ அவுட்டு வீடியோ டிவியில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே ரன் பண்ணோம். ஆப்டிக்கல் கோஆக்சியல் எல்லா கனெக்ஷனும் இருக்குது. HDMI ஆப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். இது HDMI அவுட் வந்து உங்களுக்கு உங்கள் டிவி ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் இதோட ஆண்ட்ராய்டை வந்து நீங்கள் அதில் மூவ் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ அவுட்புட் வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான டால்பி டிடிஎஸ் அவுட்புட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரெண்டாவது சிஸ்டம் பார்க்கலாம். ரெண்டாவது சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக யூஸ் பண்ணுற ப்ளூடூத் யூஎஸ்பி ஆக்ஸ் ஆர்சி பென்ட்ரைவ் வர ஒரு ரிமோட் கிட் சிஸ்டம் தான் ரெண்டாவதாக யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோலாஜிக்காக ரன் ஆகும். ப்ரோலாஜிக் 1 ரன் ஆகும். அதோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் MP3 கேட்கும்போது ஓகேவாக இருக்கும். டால்பி டிடிஎஸ் கேட்குறப்பன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மவுஸ் சிஸ்டத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அதர் ஆடியோஸு சின்ன சின்ன MP3 320 kbps இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து இந்த ரெண்டாவது சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஆம்ப் தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்போட பேக் சைடு பார்க்கலாம். ஆம்போட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஆடியோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சியல் ஆப்ஷன் வந்துடும். மோட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். மோட் வந்து நான் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிமோட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI அவுட்புட் வந்து பவர் லைனில் கொடுத்துருப்பேன். இது வந்து வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணும். உள்ளே வந்து ஒரு வீடியோ ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு காட்டுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை சாக்கெட் கொடுத்துருக்கேன். அதாவது SMPSக்கு வர சாக்கெட் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஆம்போட அவுட்புட்டு ஸ்பீக்கர் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இம்போர்ட்டட் பனானா சாக்கெட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், பியூர் காப்பர் இம்போர்ட்டட் பனானா சாக்கெட்டு. அடுத்தது இந்த ஆம்போட இன்டீரியரை பார்த்துடலாம். இந்த ஆம்போட இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினலான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிலேருந்து போர்டிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் நல்லாயிருக்கும், எது பெஸ்ட்டாக இருக்கும்னு செலக்டிவாக தான் போட்டிருக்கு. அப்படியே இன்டீரியரை காட்டுறேன் பாருங்கள். இன்டீரியர் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர், ரைட் சைடு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர். லெஃப்ட் சைடு 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர் தர ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோஃபேரட்டில் 63 வோல்டேஜ் வர மாதிரி ஹெவியான கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ண மெட்டல் டயோட் பார்த்தீங்கன்னா 3Nix பிராண்டு. கெப்பாசிட்டர் எல்லாமே சான்வா பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரிஜினல் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வைண்டிங் பண்ண தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் டால்பி டிடிஎஸ் பக்காவாக வரணுங்கிறதுக்காக ஒரு டால்பி டிடிஎஸ் ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து HDMI எப்படி நாங்கள் அவுட்புட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு HDMI ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மேலே அட்டாச் பண்ணியிருப்பேன். 2 HDMI சிங்கிள் HDMI இன் கொடுத்து 2 HDMI அவுட்புட் வர ஒரு ஸ்ப்ளிட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப் வந்து 5.2 டைப்பு. இதுலேயும் 5.1 டைப்பும் பண்ணலாம். 5.2 டைப்புங்கிறனால ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். 5.1னால 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் போடலாம். இதில் பின்னாடி யூஸ் பண்ண ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா குமார் ஃபிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் 4 ஃபிட்டு வந்து 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு வந்து சக்தியோட ஃபிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 18 ஃபிட்டில் ரன் ஆகிற மாதிரி ஒரு 5.2 தான் ரெடி பண்ணியிருக்கோம் 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5.1ஓட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு SMPS பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து எல்லா 12 வோல்ட் நம்ம கொடுத்தாலும் ஆம்பியர் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் ஒரு 12 வோல்ட்டு 2 amps வர மாதிரி ஒரு SMPS பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இதில் போட்டுக்கிற ஸ்பேர் வந்து இவ்வளோ தான். கூலிங் ஃபேன் வந்து 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து நான் சென்டரில் வச்சுருப்பேன். ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயும் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். இதில் வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒரு IR தனியாக வரும், ரிமோட் கிட்டுக்கு IR தனியாக வரும், முன்னாடி வர டிஸ்பிளேக்கு IR தனியாக வரும். இதெல்லாம் எப்படி நான் ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 IR மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். ஆண்ட்ராய்டு பாக்ஸுக்கு ஒரு IRக்கு வந்து நம்ம IR கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒயர்லெஸ் USB அதாவது ஒயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். ஒயர்லெஸ் மவுஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா ஃபைலு பார்க்குறதுலேருந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். அடுத்து இந்த ஆம்போட ஒரு பிளேயர் ரன் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சாங் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிளேயர் ரன் ஆகும். நீங்கள் இது ஆண்ட்ராய்டுங்கிறனால நீங்கள் அனதர் ஏதாவது பிளேயர்ஸு இது MX பிளேயர் VLC பிளேயர் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பென்ட்ரைவில் ஏற்றி நீங்கள் பென்ட்ரைவில் போட்டு பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 USB பிளேயர் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டோட USB இன்புட் தர மாதிரி நீங்கள்
சாஃப்ட்வேரு, வீடியோ, ஆடியோ என்ன ஃபைல் வேணாலும் கொடுத்து நீங்கள் டிஸ்பிளேல ஃபைல் மேனேஜர் படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதான் இந்த மாதிரி தான் ஃபைல் மேனேஜர் வரும். 2வது யூஎஸ்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டினரி பென்ட்ரைவ், ப்ளூடூத், யூஎஸ்பி, ஆக்ஸ், ஆர்சி அந்த லைனுக்கு வர ஒரு ரிமோட் கிட்டோட இன்புட் அதெல்லாம். அது ரிமோட் கிட்டில் வர ஒரு யூஎஸ்பி. சரிங்களா? இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட்டை நான் ஆட் பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எங்கிட்ட இருக்கிறத அனுப்புகிறேன். ஏன் ஆட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவோட நான் ஆடியோ ஆட் பண்ணும்போது கன்ஃபார்ம் வந்து வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அது வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரொம்ப நாள் ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும். வீடியோவோட நம்ம ஆடியோ போடும்போது யூடியூப்பில் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தை ஆட் பண்ண முடியாது. நான் சும்மா ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். ஓவரால் வீடியோஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஆம்போட டீட்டெயில், இந்த ஆம்போட ப்ரைஸு எல்லாமே வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஆம்போட ப்ரைஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன ப்ரைஸுங்கிறத சொல்லிடுறேன். வீடியோ ரன் பண்ணுற பாருங்கள். இது வந்து நான் அசெம்பிள் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ. பென்ட்ரைவ் வந்து உள்ளே செட் பண்ணியிருப்பேன். உள்ளே செட் பண்ணி அசெம்பிள் பண்ணுறப்ப எப்படி ரன் ஆகுங்கிறத எடுத்த வீடியோ. இதோட ஆடியோவோட வேணும்னா எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் எப்படி இருக்குது, ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப கிளாரிட்டியாக 4K கிளாரிட்டியில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் நான் ஆஃபர் போட்டிருந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 5800 ரூபா. இந்த ஆம்ப் தான் ஆஃபர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய அளவில் ரீச் ஆகலை. 1500 வியூஸ் தான் போயிருந்தது. 2 ஆர்டர் தான் வந்திருந்தது. இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 5800க்கு யாருமே தர முடியாத ஒரு ஆம்ப் தான். இதோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் 6500 இது ஒரு ஆஃபர் வரும். அதை அடுத்த மாதம் போடலான்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.